கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 15/8/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலவேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 14 அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. Their protection is gone, but the Lord is with us. Do not be afraid of them. நம்மை விட்டு விலகாத தேவன், பாதுகாக்கும் கண்மலை நிழல் என் இயேசு என்கிற சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் என்கிற தேசத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவனாக அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக தேவனுடைய மனுஷனாகி மோசே கோத்திரத்தில் ஒருவனாக 12 கோத்திர தலைவர்களை அனுப்பி அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போய் வந்த பொழுது அதில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்ப செய்து ஜனங்களிடத்தில் கலகத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தியை சொல்லுகிறார்கள். அவள் சொல்லுகிற கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கானான் தேசத்தில் குடியிருந்த மக்களை காத்த நிழல் அவர்கள் புறஜாதிகளின் தேவர்கள் மேல் நம்பிக்கையாக இருந்தபடினால் இவங்க 2 பேரும் சொல்லுகிறார்கள், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நமக்கு எதிரடையாய், நமக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற மக்களுக்கு இருந்ததான ஒரு பாதுகாப்பாய் அவர்கள் எண்ணுகிற தெய்வம் அவர்களை விட்டும் போனது. நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவராய் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 91 1 சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 121:5 சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். சங்கீதம் 17:9 என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அந்த நிழல் நம்மை காப்பாற்றுகிறது. சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். சங்கீதம் 125:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஏசாயா 25:4 சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய், கண்மலையின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். அருமையான சிஸ்டர் சாரல் நவரோஜி அவர்கள் ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறார்கள். பாதுகாக்கும் கண்மலை நிழலே, பொன்னொழி தேவ ஒளியே, என்னை தொடரும், என் மேல் படரும் இயேசுவின் தேவ ஒளியே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கண்மலை நிழலாக இருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் எங்களை விட்டு விலகினாலும்
எங்களை விட்டு விலகாதவர் நீர் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் நீர். எங்களை பாதுகாப்பாய் நடத்தி செல்லுகிறவரும் நீர். பாதுகாக்கும் கண்மலை நிழலாகவும் இருக்கிறவர் நீராக இருக்கிறபடினால் என் தேவனை உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சிறகின் மறைவிற்குள்ளும் கண்மலையின் வெடிப்பிற்குள்ளும், ஹல்லேலூயா, சிறகுகளின் நிழலுக்குள்ளும் பத்திரமாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்த தொடர்ந்து உம்முடைய கிருபையும் வழிநடத்தலும் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பாய் நடத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும் உனக்கு சமாதானம், உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும். யார் யாரிடத்தில் சொன்னது? கிபியாவிலே சஞ்சரிக்க வந்த கிழவன் எப்ராயிம் மலைதேச லேவியனிடம் சொன்னது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.